ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி மணத்த தக்காளி கீரை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்றத சொல்கிறேன். இதுக்கு குக்கரில் ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம் போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கீரை வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணு, அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடனே புண்ணெல்லாம் நல்லா க்யூர் ஆகும். இது நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் டக்குன்னு வேகணுன்றதுனால நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை சின்ன சின்னதாக இருந்தாலும் நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மிளகு, ஜீரகம் ஆட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கீரை சாம்பாருக்கு இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சோண்டு தேங்காய், மிளகு, ஜீரகம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பு வெந்த உடனே இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கீரை, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரை மற்ற கீரை மாதிரி சட்டுன்னு வேகாது. கொஞ்சம் நேரம் எடுக்கும் வேகிறதுக்கு. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி வெந்த உடனே கீரையும் ஆட் பண்ணியாச்சு. பார்க்க நிறைய இருக்க மாதிரி இருக்கும் கீரை. வெந்தால் கொஞ்சமாக தான் தெரியும். ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மிளகு, ஜீரகம், தேங்காய், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்கணும். கீரை வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த சாம்பார் உடம்பு ஹீட்டாக இருக்கவங்க வீக்லி ஒன்ஸு செஞ்சு சாப்பிட்லாம். கீரை வெந்ததும் புளி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தாளித்து போட்டால் சாம்பார் ரெடி ஆகிடும். எண்ணெய் கொஞ்சம் விட்டு கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஆட் பண்ணணும். தாளிப்பு இப்படி தான் பண்ணணும். கடுகு, சோம்பு, வெந்தயம் இது போட்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிட வேண்டியது தான். இதுக்கு கருவேப்பிலை தேவையில்லை. நாங்கள் சோம்பு நுணுக்கி வச்சுருக்கோம். நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. தாளிப்பு கொட்டிட்டா சாம்பார் ரெடி. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.